களும் இன்புற்று வாழ்க. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு என்பார் திருவள்ளுவ பேராசான். தவம் அல்லது இறைபக்தி செய்ய செய்ய துன்பங்கள் மலை போல பெருகி வரும். காரணம், நமக்கு துன்பம் வரும்போது அந்த மனம் இறைக்கிறது. நாம் மகிழ்ச்சி அடையும் போது அந்த மனம் நிறைந்த ஆயுளை பெறுகிறது. ஆகவே பக்தர்களும் சித்தர்களும் துன்பத்தில் ஒளிர்வார்கள். இதையே வள்ளுவர் சுடச்சுட மிளிரும் தங்கம் போல தவசீலர்கள் துன்பத்தில் ஒளிவிடுவார்கள் என்பார். மன நாசம் என்பது துன்பப்படும் போது மகிழ்வது. இதையே இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவ பேராசான். இதை உணர்ந்த சித்தர்கள் எந்த மனதையும் காரியப்பட விடுவதே இல்லை. பேச விரும்பும் மனதை மௌனமாக்குவார்கள். நாட்டை தேடும் மனதை காடு மலை என மாற்றுவார்கள். நமது மனதிற்கு நாம் எதிரியாக வாழ்ந்துவிட்டால் நாம் ஒரு சித்தர். நமது மனம் காரியப்பட நாம் கருவி ஆகிவிட்டால் நாம் ஒரு பாவி. இறைவன் அடியார்களுக்கு துன்பத்தை உருவாக்கி விடுவார். ஆனால் அடியார்கள் அந்த துன்பத்தின் மூலம் தனது ஆற்றலை அருளை பெருக்கிக் கொள்வார்கள். திருநாவுக்கரசருக்கு மகேந்திரவர்ம பல்லவன் ஏகப்பட்ட துன்பங்களை கொடுத்தான். எல்லாம் அற்புதமாக மாறியது. துன்பத்தை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் இறை அருளையும் பெற முடியாது. பாவத்தில் இருந்து விடுபடவும் முடியாது. துன்பமே ஞானத்தை தரும் அருமருந்தாகும். சில ஞானிகள் துன்பமே கிடைக்காத பட்சத்தில் தானே ஒரு கிறுக்கனாக நடித்து பலரும் இவரை பைத்தியம் என திட்டுவதை ரசிப்பார்கள். உண்மையான ஞானி தன்னை ஒருவர் புகழ்ந்தால் அழுவார். காரணம், அதன் மூலம் நமது மனம் திமிர் கொள்ள சாதமாகிவிடும். சித்தர்கள் காடுகளுக்கு ஓடியதற்கு காரணமே மனித புகழ்ச்சியை கண்டு மிரண்டதே. எனவே மனதை நாசம் செய்வது, பாவத்தை நாசம் செய்வது பாவ நாசம். ஆனால் பரமன் அருள் உண்டு. இறைவனோடு வாழ விரும்பினால் உங்களோடு வாழும் மனதை வெட்டுங்கள். வீடு பேறு அடையலாம். திருச்சிற்றம்பலம்.